அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அப்ப இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு பரலோக பலன் உண்டு. ஆமென். பரலோக பலத்தால் தேவன் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். அப்ப பரலோக பலனை நீங்கள் இன்று பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். காத்திருந்து நாட்கள் கழிந்தது. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், புது பலன். ஆமென். அப்ப இந்த புது பலன் பாருங்க என்ன செய்ய வைக்குதுன்னா, புது பலன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றால் கழுகுகளைப் போல பறக்க வைக்கிறது. ஆமென். இதுவரை நீங்கள் அடைந்திராத உயரங்களிலே நீங்கள் பறக்க போகிறீர்கள். ஆமென். அப்படின்னா என்ன? இதுவரை இல்லாத ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க உயர பறக்க போகிறீர்கள். ஆமென். அடுத்தடுத்த லெவல்ஸ் ஆஃப் லைஃபுக்குள்ள நீங்க போக போறீங்க. பீக்ல ஆண்டவர் கொண்டு போய் நிப்பாட்ட போறார். அடுத்து பார்க்கிறோம், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அப்ப ஓடும்படியாக ஒரு அழைப்பு. அடுத்து நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அப்ப பறக்க, ஓட, நடக்க. ஆமென். அப்ப அந்த கர்த்தர் அருளும் பலன் உங்களை ஓட வைக்குது. ஆண்டவருக்காக நீங்கள் நிறைய காரியங்களை செய்ய உங்களை ஓட வைக்குது. டயர்ட் இல்லாம நிறைய காரியங்களை துரிதமா செய்வீங்க. நடக்க வைக்குது. சில நேரம் பாருங்க, நமக்கு பொறுமை அவசியமா இருக்கு சில பிரயாணங்களிலே. அப்ப ஆண்டவருடைய பலன் உங்களை அந்த பொறுமைக்கு நேராக நடத்தி உங்களை நடக்க வைக்கிறது. நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். சில சோர்வின் சூழ்நிலைகள் வந்தாலும் தைரியமா அதை ஓர்க்கம் பண்ணிட்டு முன்னேறிட்டே இருப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வருகிறது. ஆமென். ஓடினாலும் இளைப்படையார். ஆண்டவருக்காக ஓடுறேன் பிரதர், ஆனா டயர்டா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக காத்திருக்கல, இன்னைக்கு நான் என் பலத்தால் உன்னை நிரப்புறேன், நீ பறக்க போகிற. ஆமென். அப்போ கர்த்தர் சொன்னவைகளை செய்யும்படியாய் அதற்கேற்ற பரலோக பலன் இன்று உங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிப்பார். நீங்கள் உயர பறப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நடப்பீர்கள், ஓடுவீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.